வணக்கம் மக்களே, நான் தான் ஸ்ரீஸ்வாணி. இன்றைக்கு ஒரு உட்டிக்கோளில் ஒரு ஸ்பெஷல் காணொலி உண்டு. பூக்கண்டும் சூரியாந்தி பூவும் பூசணிக்காயும் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க இந்த காணொலியை. வாவ், எனக்கு இந்த மஜந்தா கலர்ண்டா ரொம்ப பிடிக்கும். வா 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 சொல்லி வேலை இல்லை மக்களே. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா அனைத்து உள்ளத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி மீண்டும் இந்த காணொலி பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். பாருங்க என்னென்ன கலர்ல எல்லாம் இருக்கண்டு. அதைத்தான் சொல்கிறேன், வெளிநாட்டு பூவென்று சொல்லி. ஆச்சரியமானால் உண்மை. ஒரு பாத்தி போட்டு ஊரில் பொயில கண்டு வைக்கிற மாதிரி இங்கே பூ கண்டு வச்சிருக்கு. அதோட இங்கே பாருங்க, இந்த நீளத்துக்கு இப்படியே நானும் நடந்து போய் எடுத்து கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த தோட்டம் எங்கே இருக்குண்டா, சுவிட்சர்லாந்து சூரிச்சில் உட்டிக்கோனன்ற இடத்துல. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த பீர்மன் போகிற அவுட்டோபானில் சைட்டோட இந்த தோட்டம் இருக்கு. பூக்கண்டை பார்த்தா பிடுங்கன்னு சொல்லுது. இங்கே பூக்கண்டை பிடுங்கிட்டு நீங்கள் அதில் காசு போட்டுட்டு போகலாம். ஆனால் இந்த பூவில் இல்லையா தான் நிற்குது. செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்கஞ்சு மேகமே கோலம் போடு, பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. வாங்க மக்களே, இனி சூரியாந்தி தோட்டத்துக்கு போவோம். சூரியாந்தி தோட்டத்து பக்கத்தில் இன்னொரு பூமரம் வச்சிருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சி, அழகோ அழகு. பாருங்க, தூரத்தில் அவையும் பிடிங்கி கொண்டிருக்கணும். இதை நாங்கள் பிடுங்கிறது தான் வச்சிருக்கு. விருப்பமானாக்கள் பிடுங்கிட்டு அதில் உண்டியல் வச்சுக்கிறாங்க.
காசை போட்டுட்டு போக வேண்டியதான். எப்படி இங்கே வச்சிருக்கேன் நாளைக்கு ஒரே பூமி தலை தோட்டம். இப்போ வாங்க சூரியாந்திட்டு போயிருக்கோம். இதெல்லாம் சூரியாந்தி எண்ணெய் எடுக்கிறது தெரிஞ்சது. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.